கைஸ் ஜோகோ வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ ரீச் ஆகும்னு. அதில் பார்த்தீங்கன்னா நிறையா கமெண்ட் கேட்டிருந்தீங்க. யூடியூப்ல மட்டும் இல்லை, லிங்க்டின்னாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எப்படி டிஎஸ்சி அப்ரோச் பண்ணணும், இல்லைன்னா நான் ஐடி பீப்புள் வந்து ஜோகோக்குள்ளே வர முடியுமா, நிறையா அது மாதிரி கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ நாங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணோம். சில பேர் கமெண்ட் பண்ண முடியல, இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், சில லிங்க்டின்ல கூட எங்களால் கமெண்ட் பண்ண முடியல. என்ன முடிவு பண்ணோம்னா ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ அதுக்கு வந்து கிரியேட் பண்ணலாம்னு நினச்சோம். ஸோ அகைன் என் தம்பியை கூப்பிட்டு வந்து அதுக்காகவே அவனை கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்து ஒரு இல்ல பச்சை போய் சொல்றான் மேடம். சரி, இன்னைக்கு வந்து நம்ம கமெண்ட்ல கேட்ட மேஜர் கொஸ்டின்ஸ் வந்து அவன்கிட்ட கேட்டு அப்படியே டேரக்டாவே ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லாஸ்ட் வீடியோ நீயே பார்த்த கமெண்ட்ஸ் அவ்வளோ இருந்துச்சு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஐடியில் வந்து ஜோகோ வந்து வெறும் ஐடி பீப்புள்ஸை மட்டும்தான் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க, இல்லை நான் டெக்னிக்கல் ஆல்சோ? ஃபார் எக்ஸாம்பிள் வேற பிரான்ச்சாக இருக்கட்டும், இல்லை வேற மாதிரி அவங்க எதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க? இப்போ டெவலப்பர் ரோல்ஸ்க்குலாம் வந்து நீ எந்த கோர்ஸ் படிச்சிருக்குன்றது மேட்டர் இல்லை, நமக்கு என்ன ஸ்கில் இருக்குன்றதா மேட்டர். அதை பேஸ் பண்ணி எடுத்துருவாங்க. ஸ்கில்ஸ்னா அதான் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸு. ஓகே, அது மட்டும் தான். ஸோ இப்போ நீ வந்து டெவலப்பரில் இருக்க. ஸோ இதே மாதிரி டெஸ்டிங் இருக்கும், வேற ரோல்ஸ்லாம் இருக்கும். ஸோ என்னென்ன உனக்கு தெரிஞ்ச ரோல்ஸ் என்னென்ன இருக்கு? டெவலப்மெண்ட்டு, டெஸ்டிங்கு, மார்க்கெட்டிங்கு, ஓகே, சேல்ஸு, வேற சப்போர்ட்டு, ஹெச்ஆரு, ஓகே எல்லாமே. ஓகே, ஸோ இதில் வந்து இப்போ டிஎஸ்ஏ சொன்னீல, அது வந்து டெவலப்பருக்கு மட்டும்தான் வந்து அதிகமாக கேட்பாங்களா, இல்லை டெஸ்டிங்கு இல்லை சப்போர்ட்டு ஸோ எல்லாருக்குமே கேட்பாங்களா? சப்போர்ட்டுக்கு கேட்க மாட்டாங்க. ஸோ சப்போர்ட்டுக்கு டிஎஸ்ஏ நாலேஜ் அந்த அளவுக்கு தேவையில்லை. டெஸ்டருக்கு வந்து பேசிக்கா செக் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களும் லைக் அந்த ஆங்கிள் இருந்து டெஸ்ட். ஓகே, ஸோ டெவலப்பர் அளவுக்கு டெஸ்டிங் கேட்க மாட்டாங்க டிஎஸ்ஏ. ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ டெவலப்பர்னா ஃபுல் ஸ்டாக்கா பேக் எண்டா, இல்லை மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஃபுல் ஸ்டாக் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேரோட டவுட் என்னன்னா, இப்போ டிஎஸ்ஏன்னு சொல்லிட்டோம் நம்ம, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா டிஎஸ்சி எதில் படிக்கணும், எப்படி படிக்கணும், ஸோ என்ன வகையான அப்ரோச், அப்புறம் ஒரு ரோட் மேப், கரெக்டான ஒரு ரோட் மேப், ஸோ அதை எதிர்பார்க்குறாங்க. நான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் மேட் ஈஸின்னு ஒரு புக்கு படித்தேன். ஆனால் நிறைய டைம் வந்து ஒரு 6 months டைம் இருந்தது. ஓகே, ஆனால் இப்போ நிறைய யூடியூப்லேயும் படிக்கலாம், இல்லை பிளாக் அந்த கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் அந்த மாதிரி வெப்சைட்லையும் படிக்கலாம். எதில் படிக்கிறோன்றதை விட அதை ப்ராக்டிஸ் பண்ணி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறீங்க, அதில் எவ்வளோ யோசிக்கிறீங்க அந்த அதை பற்றி. இப்போ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னு யோசிக்கிறீங்க, இல்லை இந்த அல்காரிதம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், இது எப்படிலாம் ட்வீக் பண்ணலான்னு பார்க்குறீங்கன்றதான் மேட்ரு. ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ டெய்லின்னு இல்லை, லைக் வீக்லி கொஞ்சமாவது ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு டச் விடாமல் இருக்கிற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ரோட் மேப்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஓகே, அப்புறம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். அதில் அந்த லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டிங் அரே லிஸ்ட்டு, லிங்க்டு லிஸ்ட்டு, அதுலேயே லிங்க் லிஸ்ட்டு சப் நிறையா இருக்கும். சர்க்குலர் லிஸ்ட்டு, டபுள்யூ லிங்க்டு லிஸ்ட்டு, சிங்கிள் லிங்க் லிஸ்ட் அந்த மாதிரி வரும். கியூ, ஸ்டாக்கு, கியூ லிஸ்ட், இது என்னது ட்ரீ கிராஃப்லாம் நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, அது படிச்சுட்டு அல்காரிதம்ஸ், சார்ட்டிங் அல்காரிதம்ஸ், சர்ச்சிங் அல்காரிதம்ஸ், அதுக்கப்புறம் கிரீடி, அதிலே சில டெக்னிக்ஸ் இருக்கும், கிரீடி, டைனமிக் ப்ரோக்ராமிங்கு, ஓகே, அந்த மாதிரி படிக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் சொன்ன இந்த ப்ளூ பிரிண்ட், அதாவது இந்த ரோட் மேப் முடிச்சிட்ட பிறகு ஏதாச்சும் எக்ஸாம் மாதிரியோ இல்லை ப்ராக்டிஸ் மாதிரியோ ஏதாச்சும் லீட் கோட் இருக்குது, லீட் கோடில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ லீட் கோடில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு 150 சம்ஸ் இருக்கும்பாங்க. அது பேட்டர்ன் தான். ஆக்சுவலாக நிறைய டோட்டலாக 3000 கிட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஓகே, அதில் பேட்டர்ன்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் தான். நீங்கள் எந்த பேட்டர்ன் எவ்வளோ சீக்கிரம் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. இப்போ நிறைய பேரோட இன்னொரு டவுட் என்னன்னா, ஜோகோ வந்து எந்த டைம் பீயிங்ல வந்து ஆஃப் கேம்பஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க? அவங்க ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் த டைம் போயிட்டே தான் இருக்கும். மீன்ஸ் ரெக்ரூட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ரொம்ப பல்காக பண்ணுறது வந்து அந்த காலேஜ் செம் முடிகிற டைமில், அந்த 3rd year எண்டிங்லேயும், லைக் நமக்கு வந்து இப்போது செப்டம்பர் கிட்ட ஒரு ஹையரிங் போகும். அப்புறம் அந்த Feb to May பயங்கர ஹையரிங் போகும். ஸோ இப்போ செப்டம்பர் வந்துருச்சு. ஸோ இந்த டைமிங்ல வந்து ஒரு ஆஃப் கேம்பஸ் ரெக்ரூட் வர வாய்ப்பு இருக்கு. ஆனால் டெஃபினட்டாக February to May போகும். February to May வந்து கன்ஃபார்ம். ஓகே, ஸோ நீ வந்து அட்டென்ட் பண்ணது February to May செப்டம்பரா? February to May. இன்னொன்று வந்து பெரிய கொஸ்டினா, வெறும் ஜாவா மட்டும் தான் தெரிஞ்சிருக்குமா ஜோகோக்குள்ள வரணும்னா? அப்படி கிடையாது. ஏதோ ஒரு லாங்குவேஜ். ஓகே, உங்களுக்கு வந்து அந்த உங்கள் ஸ்கில்ஸை ஷோகேஸ் பண்ணணும்னா ஏதோ ஒரு லாங்குவேஜ், C++, ஜாவா, பைத்தான், ஏதோ ஒன்று
தெரிஞ்சா போதும். ஆனால் தெரியறது ப்ராப்பராக தெரியணும். மோஸ்ட்டாக ஆனால் ப்ரிஃபரபிள் ஜாவா தான். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா டெக்ஸ்டாக்கும் ஜாவா தான். பட் ஆனால் நீங்கள் எந்த லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் ஓகே தான், உள்ள வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நான் ஒரு வாட்டி அட்டன் பண்ணேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் தந்தாங்க. அதில் ஜாவா கோடு தான் இருந்துச்சு. ஆனால் வந்து அதை வந்து பைத்தான்லையும் சால்வ் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. கேட்குறேன் உங்கள்கிட்ட. அது வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து எப்பவுமே இந்த சூடோ கோடு தான் இருக்கும். ஓகே. போய் டீபக் போடுறது இல்லை அவுட்புட் கொஸ்டின் தான் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டினோ 20 கொஸ்டினோ அது எம்சிக்யூஸ் தான். எம்சிக்யூஸ் கிடையாது, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் தான். அந்த கோடிங் ரவுண்ட்லாம் மட்டும்தான் கோடிங் ரவுண்ட்லாம் வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஜாவா, பைத்தான், சிசி ப்ளஸ் அதில் மெயினாக என்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிடுவாங்கன்னா, நீ இது யூஸ் பண்ணக்கூடாது, பில்டின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது ஸ்ட்ரிங்குக்குமே. ஸோ நீ கேரக்டர் அரேவா யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் கண்டுபிடிக்கணும் கூட யூஸ் பண்ணக்கூடாதா? அது ரொம்ப பேசிக் ஃபங்க்ஷன் மட்டும் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஆனால் நீ வந்து இப்போ ஸ்ட்ரிங் ரிவர்ஸ்லாம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு ரிவர்ஸ் லாஜிக் தானே எழுதணும். ஆமாம், ஸ்டார்டிங்கே நீ வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது, மேனுவலாக தான் விட்டுக்கணும். ஓகே. ஸோ அப்போ எந்த லாங்குவேஜ் படித்தாலும் ஓகே தான். ஸோ தே ஷுட் மாஸ்டர் இன் டிஎஸ்ஏ, அதான் மேட்ரு. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னா, இப்போ வந்து நார்மலாக வந்து மற்ற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணால் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சில கம்பெனிலலாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆப்டிடியூட் இருக்கும். இப்போ ரெஃபர் பண்ணால் அந்த ஆப்டிடியூடே வைக்காம டேரெக்டாக செகண்ட் ரவுண்டுக்கு மூவ் பண்ணக்கூடிய கம்பெனிஸும் இருக்குது. ஸோ ஜோகோவில் ரெஃபரல் வந்து எப்படி வந்து பெனிஃபிட்டாக ஆக்ட் ஆகும்? ஜோகோவில் ரெஃபரலை வந்து லைக் டிஸ்டிங்விஷே பண்ண மாட்டாங்க. ரெஃபரல் நம்ம பண்ணாலுமே போய் கெரியர்ஸ் போர்ட்டலில் தான் அப்ளை பண்ண சொல்லுவாங்க. ஓகே. அந்த பார்ஷியாலிட்டி அந்த டிஸ்டிங்விஷே கிடையாது. ரொம்ப சில ஸ்பெசிஃபிக் சினாரியோவில் இப்போ ஹைரிங்கே நடக்காத சுச்சுவேஷன் இருக்கும்ல, இந்த ஜூலை மந்த், ஆகஸ்ட் மந்த்து, அந்த டைமில் டீமில் ரெக்குயர்மெண்ட் இருந்து டப்புன்னு இமீடியட்டாக ஏதாவது பர்சன் என்னன்னா ரெஃபரல் பண்ணால் ஃபஸ்ட்டு அந்த ஆப்டிடியூட் ஒரு 10 கொஸ்டின் மட்டும் பண்ணாமல் இருக்கும். பட் ஆனால் எல்லா இதுவும் தான் இருக்கும், சலுகைன்னு எதுவுமே கிடையாது. ஓகே. ரெஃபரலுக்கு தனி பெனிஃபிட் கிடையாது எதுவுமே. ஓகே. இன்னொன்று ஒரு மிகப்பெரிய சேலஞ்சை வந்து ஃப்ரெஷர்ஸ் என்ன ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா ரெஸ்யூமே. ஸோ அவங்க எப்படி ரெஸ்யூமே வந்து நீ எப்படி பில்ட் பண்ண உன் ரெஸ்யூமேவை, அண்ட் அதில் ஏதாச்சும் டிப்ஸோ இல்லை ஏதாச்சும் இருக்கா? நான் ஃபர்ஸ்ட் அது யூஸ்வலாக சொல்கிற எல்லாரும் சொல்கிற யூஸ்வல் ஒரே ஒரு இதுதான் என்ன டிப்னா 1 பேஜ் ரெஸ்யூமே. ஓகே. நான் எப்படி போட்டேன்னா யூஸ்வலாக ஸ்கில்ஸு, அதுக்கடுத்து வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே இன்டர்ன்ஷிப்பு, அதுதான் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு போட்டேன். இப்போ நீ வந்து ஜோகோவில் சேர்ந்ததுக்கு முன்னாடி இன்டர்ன்ஷிப் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி 3rd இயரில் பண்ணுவோம், 3rd இயர் 4th இயரில் கம்பல்சரி இன்டர்ன் பண்ணுவோம்ல. ஓகே. அதை பண்ணி ஸ்கில்ஸு, இன்டர்ன்ஷிப், அதான் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு இன்டர்ன்ஷிப் போட்டுட்டு அப்புறம் ப்ராஜெக்ட், அப்புறம் கடைசியில் எஜுகேஷன், வேற எதுவுமே போடல. ஓகே. இப்போ ப்ராஜெக்ட்ல வந்து என்னென்ன ப்ராஜெக்ட் மாதிரி? நான் அந்த 3rd இயரில் பண்ண ப்ராஜெக்ட், மினி ப்ராஜெக்ட், 4th இயர் ப்ராஜெக்ட். இப்போ நீ ஓகே, இப்போ மெக்கானிக்கலோ இல்லை வேற ஸ்டூடெண்ட்னா அவங்களோட ப்ராஜெக்ட் வேற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க ஏதாச்சும் பிஓசி மாதிரி பண்ணுமா? பிஓசி சைடில் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபுல் ஸ்டாக் பண்றேன்னா இப்போ கத்துக்கும் போதே ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி பார்த்துருப்பீங்கல்ல, அதை போட்டா போதும். ஸோ மேண்டேட்ரி அதெல்லாம் கண்டிப்பா. மேலே டாப்ல வந்து பேரு, ஓகே, இமெயில் ஐடி, கிட்டப் லிங்க், லிங்க்டின். ஸோ கிட்டப்ல நீ வந்து எல்லா கோடையுமே போட்டு வச்சுட்ட. இன்னொன்னு இப்போ நீ டிஎஸ்ஏவை நீ படிக்கிறீல டே பை டே, ஸோ அதையுமே கிட்டப்ல போட்டியா? அது போடல. ஏன்னா நான் வந்து C++ல படித்தேன். ஓகே. அப்போ நான் கிட்டப் யூஸ் பண்ணதே இல்லை, அப்போ போடல. ஓகே. ஸோ ரொம்ப ஸ்டார்டிங். ஸோ மோஸ்ட்லி வந்து கிட்டப்ல போட்டு வச்சா அது வந்து அவங்களுக்கு பெனிஃபிட் பார்ப்பாங்க, ரெக்ரூட்டர்ஸ் பார்ப்பாங்க. ஓகே. ஸோ அதுவே ஒரு ஆடட் அட்வான்டேஜ் ஆகும். லிங்க்டின்ல வந்து எனக்கு நிறைய பேர் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே. அதில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, வேற ரோல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர்ஸ், அப்புறம் வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டர் ரோல்ஸ், பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் மட்டும் நான் கேட்டிருக்கேன் டீம் கொலீக்ஸ் கிட்ட. பட் ஆனால் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்க்கும் இதுக்கும் என்னன்னா லைக் அவங்களுக்கு ஆட்டோமேஷன் டெஸ்டர் ரோலுக்கு வந்து லைக் டிஎஸ்ஏ மட்டும் கம்மியாக தேவைப்படும். பட் ஆனால் உங்களுக்கு வந்து அந்த அல்காரிதம்ஸ் அதெல்லாம் தேவை. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பழைய ஆட்டோமேஷன் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்களா, அதெல்லாம் ரெஸ்யூமில் போட்டுட்டு உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் டெவலப்பரோட ரெலவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் சப்போஸ் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, நீங்கள் ட்ரை பண்ணுறதே குவாலிட்டி டெஸ்டராக ட்ரை பண்ணுறீங்க, சப்போர்ட்டாக ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து டெவலப்பருக்கே ட்ரை பண்ணுங்கள். அது லைக் அது உங்களால் கிராக் பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து டெஸ்டராகவும் போகலாம். அந்த இன்டர்வியூலேயே வந்து அவங்க கேட்பாங்க லைக் உங்களுக்கு வந்து சஃபிஷியன்ட் நாலேஜ் இருக்குது, டெஸ்டராக இருக்கா, பட் ஆனால் டெவாக இருக்க முடியல, உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டீங்க, அதனால் வந்து டெவா ஆக முடியல, இல்லை உங்களுக்கு டெவா ஆக விருப்பம் இல்லைன்னா
நீங்கள் வந்து ரோல் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஓ ஓகே. இப்போ வந்து நீ வந்து இப்போ டெவலப்பர் ரோலுக்கே போற, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன். அட்டன் பண்ற, ஸோ பெர்ஃபார்ம் பண்ணிருக்க, பட் நாட் எக்ஸ்பிரஸ் அவங்க எதிர்பார்த்த அளவு பெர்ஃபார்ம் பண்ணல டெவலப்பர் ரோலுக்குனா, ஸோ அவங்களே கேட்பாங்களா QA போறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே QA. இப்போ சப்போர்ட்டுக்கு அது தனியா தானா? சப்போர்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ இப்போ நீ அட்டன் பண்ணியிருக்க, ஓரளவு பேசிக்கா வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். ஸோ கேட்கலாமா இது மாதிரி சப்போர்ட்டுக்கு நான் ரோல்ஸ் இது இருக்கான வேகன்சி? கேட்கலாம். இது கேட்கறது தப்பு இல்லை, கேட்கலாம். இப்போ வந்து நிறைய கோடிங் ரவுண்ட்ஸ்லாம் வந்து ஏஐ அலோவ் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்க பேட்ச்லலாம் நீங்க இன்டர்னா போனீங்கன்னா, அந்த இன்டர்னா இருக்கும்போது இப்போ ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்களா சும்மா வார்ம் அப் ப்ராஜெக்ட் மாதிரி, அதுக்கெல்லாம் வந்து நீ இது யூஸ் பண்ணக்கூடாது, ஏஐ யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ என் ஃப்ரெண்டோட சில கம்பெனிஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா, நீ ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம். வர 10 கேண்டிடேட் செலக்ட் பண்றாங்கன்னா 10 இன்டர்னுமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து தானே சூஸ் பண்ணுவாங்க. நீ ஏஐயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் உன்னோட அவுட்புட் மட்டும் தான் பார்க்குறாங்க. ஸோ இப்போ இந்த கேஸில் இப்போ இந்த கோடிங் ரவுண்ட்லலாம் வரும்போது லைக் ஏஐ யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இது வரைக்கும் நான் அது கேள்விப்பட்டதே இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கேள்வி. ஐ மீன் இன்டர்வியூவில் ஏன்னா பேசிக்காக பெரிய கம்பெனிஸ், இப்போ உன் ஃப்ரெண்ட் கம்பெனி எப்படின்னு தெரியல, பெரும்பாலான பெரிய கம்பெனிஸ் வந்து ஃபில்ட்ரேஷன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபில்ட்ரேஷன் எதை பேஸ் பண்ணி பண்ணுவாங்கன்னா, உனக்கு லாஜிக்கல் திங்கிங் வந்து நல்லா இருக்கான்னு. இப்போ நீ நார்மலாக எடுத்து பார்த்துங்க, நார்மலாக சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் ஈஸியாக பல்கின் எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப டிஎஸ்ஏ தேவையில்ல. நல்ல ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட், கூகுள், ஜோகோ, இல்லை வேற எது பேபால் எதா இருந்தாலும் சரி, இனிஷியல் டிஎஸ்ஏ தான். ஏன்னா டிஎஸ்ஏ உனக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, டிஎஸ்ஏவை நீ நல்லாவே சால்வ் பண்ண ஆரம்பிக்கிற. இப்போ ஈவன் உனக்கு சி தான் தெரியும், நீ டிஎஸ்ஏவை வந்து நல்லா சால்வ் பண்ணிட்டீன்னு வச்சுக்கோங்க, அவங்க உள்ள எடுத்து அவங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை வந்து ஈஸியா வந்து நீ ட்ரெயின் ஆயிடுவ. ஏன்னா உன்னோட லாஜிக்கல் திங்கிங் சூப்பரா இருந்துச்சுன்னா யூ கேன் ஈஸிலி அடாப்ட் டு ஆல் அதர் லாங்குவேஜ். அதுதான் இங்க கான்செப்டே. இப்ப நான் சொல்ல, இப்ப ஜாவாக்கும் சீக்கு என்ன டிஃபரன்ஸ்? மெயின் சின்டாக்ஸ், லாஜிக்கா. இப்ப எந்த நீ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலும் லூப்பு, ஓகேவா, இஃப் எல்ஸ், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், சோ இத வச்சு தான் மாத்தி மாத்தி நீ பண்ண போற. சோ அந்த சின்டாக்ஸ் மாறுமே தவிர அதுல உள்ள லாஜிக்கல் சேம் தான். புரியுதா? ஓகே. சோ அதனால தான் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் உனக்கு வந்து லாஜிக்கல் திங்கிங் நல்லா இருக்கான்னு பார்ப்பாங்க. சோ அதே மாதிரி இப்போ வந்து ஒரு 1000 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல 10 பேர் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு இதுதான் ஈஸி. அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்போதுமே டிஎஸ்ஏ வச்சிடறாங்க ஃப்ரெஷர்ஸ்க்கு மெயினா. ஓகே. ஆனால் நான் ரீசெண்டாக ஏதோ பெரிய ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிலே வந்து அலௌடுன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அது எனக்கு ஐடியா இல்லை இதுவரை, பார்க்கணும் அது என்னது. அண்ட் ஆல்சோ ஃப்ரெஷர்ஸ்க்கு ஒரு டிப்பு, நீங்கள் வந்து டிஎஸ்ஏ முடிச்சிட்டேன், ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டே கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, சாலிட் பிரின்சிபல்ஸ்னு ஒன்று இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளீன் கோடு எப்படி எழுதுறது அப்படின்னு ஒரு ஐடியா வரும். சாலிட் பிரின்சிபல்ஸ் அண்ட் டிசைன் பேட்டர்ன்ஸ்னா ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்கும். நீங்கள் யூஸ்வலாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கொலாபரேட்டிவ் கோட் எழுதுறீங்க, ஒரு பெரிய ப்ராடக்ட்டுக்கு கோட் எழுதுறீங்கன்னா அதுக்கு வந்து லைக் ரெப்படேட்டிவாக சில ப்ராப்ளம்ஸ் வரும்ல. இப்போ எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்போ ஜாவாலாம் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம், ஒரு கிளாஸ்க்கு எத்தனை ஆப்ஜெக்ட் வேணால் கிரியேட் பண்ணலாம். சில ப்ராப்ளம்க்கு என்ன வேணும்னா அந்த ஒரு கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் பண்ணுன்ற மாதிரி ஒரு பேட்டர்ன் தேவைப்படும். ரீயூசபிள். ஒரே ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் பண்ணுவாங்க அந்த கிளாஸுக்கு. ஓகே. அந்த கிளாஸ்க்கு பேர் பார்த்தீங்கன்னா சிங்கிள்டன் கிளாஸ். இது ஒரு டைப் ஆஃப் டிசைன் பேட்டர்ன். இந்த மாதிரி நிறைய டிசைன் பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ அந்த பேட்டர்ன்லாம் மோஸ்ட்டாக ரிப்பீட்டேட் ஆகும். அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கோட் அடிக்கும் போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த இன்டர்னெல்லாம் யூஸ் பண்ணும்போது. இது மாதிரி சொல்கிறேன். இப்போ ரிகர்சிவ் சில இதில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரிகர்சிவே ஒரு பேட்டர்ன் தான். ரிகர்சிவ் எப்படி யூஸ் பண்ணணும், இல்லை ரோல் பேக் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி அதெல்லாம். ஆமாம், அது வந்து நிறைய ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து தெரியாது. அது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாதான் தெரியும். ஒர்க் பண்ணாலுமே தெரியாது. சில மென்டார்ஸ் மட்டும் தான் அதை ஷேரே பண்ணுவாங்க. இந்த மாதிரி சாலிட் பிரின்சிபல்ஸ் இருக்கு. இப்போ சாலிட்ல வந்து பாத்தீங்கன்னா மெயினா ஒரு கோர் ஐடியா கொடுக்குறேன். சாலிட்னா எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துட்டீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் இது மட்டும் தான் பண்ணணும், மோர் தென் ஒன் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாது. லைக் அதோட வேலை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆட் ஃபங்க்ஷன் பாஸ் பண்றீங்கன்னா அது ஆட் மட்டும் தான் பண்ணி தரணும், மல்டிப்ளை பண்ணக்கூடாது, மோர் தென் ஒன் பண்ணக்கூடாது. லைக் அந்த மாதிரி இருக்கணும். கோடை டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி வந்து ஐடியாஸ் இருக்கும். ஓகே. ரிப்பீட் பண்ணக்கூடாது, இப்போ ஒரே ரிடண்டன்ட்டா கோட் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி வெயிட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்ளிகேஷன். ஓகே கைஸ், ஸோ நாங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம். ஆமாம். ஸோ வேற ஏதாச்சும் கொஸ்டின் இருந்தால் கூட தயங்காம கமெண்ட்லேயோ இல்லை லிங்க்டின்லேயோ கண்டிப்பாக கேளுங்க. கண்டிப்பாக. ஓகே கைஸ், ஆல்சோ மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ
வேற ஏதாச்சும் இதே மாதிரி டாபிக் வேணா கூட சொல்லுங்க, ஃபியூச்சர்ல வந்து நாங்க வந்து அதை கிரியேட் இவன் பண்ணுவோம். கண்டிப்பா வீடியோ போடுவான். கண்டிப்பா கைஸ். டாடா பாய்.